மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். வாழ்க்கையில் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்படிமா தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் கையில் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணம் அல்லது லாங் ஜேர்னி போகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. மேலே படிப்பதற்கான வாய்ப்பு, ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, லோன் அப்ளை பண்ணி நிலையாக இருக்கக்கூடிய சொத்து, இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, தாராளமாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆடி கடைசி, ஆவணி ஆரம்ப வாரமாக இது இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. நம்முடைய காதல் விஷயங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ வேலை உண்டு. யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்களோ ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சுன்னு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வயதிற்கு தகுந்த, படிப்புக்கு தகுந்த, உங்களுடைய அனுபவத்துக்கு தகுந்த வேலை கண்டிப்பாக உண்டு இந்த வாரத்தில். ஸோ ஜாபை பொறுத்த வரைக்கும் யாரும் பெருசாக ஒன்றும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட உங்களுடைய 6ஆம் இடத்தை இத்தனை கிரகங்கள் பார்க்கறனால ஏதாவது நீங்கள் நல்ல வேலையாட்கள் எது பார்த்தீங்கன்னா அமைவார்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. வேறு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் இருக்குது. ஏதாவது நீங்கள் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பாஸ்போர்ட் விசாவுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய சொந்த பிஸ்னஸ் இந்த வாரம் சிறப்பாக இல்லை. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களை பிரிஞ்சு போயிடுவார். உங்களுடைய கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு பிரிவு, அது 2 பேரில் யாருக்காவது ஓரளவுக்கு விரையும் நஷ்டம், வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருக்குது. அதனால் இது விஷயத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது பெரிய லெவலில் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.